பிக் பாஸ் சீசன் 9 டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இது முடிஞ்சிச்சு. கார் டாஸ்க்கு. அதில் ஒரு கேவலமான விஷயம், இந்த பார்வங்க முடிஞ்சிலும் சேர்ந்து சேண்டாவை உதச்சி கீழே தள்ளினாங்க காரில் இருந்து. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து 2 எச்சைகளையும் லெஃப்ட் ஹேண்டில் வேற லெவலில் சரிமட்டம் ஆக்கினாங்க. அப்படியே வாயை மூட வச்சாங்க. நீ வாயை மூடு முதல்ல. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. வாயா மூடுறீ, நீலாம் பொம்பளையாடி கிழிச்சு தொங்க விட்டாங்க தாறுமாறா. செமையா இருந்துச்சு திவ்யா. நீ அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் நீ நினைக்கிற? ஒவ்வொரு கவுண்டரும் மாத்தி மாத்தி அங்க வாயை திறந்தாவே அடிச்சு ஓத்துற அளவுக்கு இங்க ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திவ்யா முன்னாடி உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் 2 பக்கம் அரோரா அப்புறம் சுபிக்கு நடுவில் உட்காந்து மூஞ்சப்பார் வாந்தி வருது எனக்கு. மூஞ்சப்பா எடுத்துரு. பண்ணிக்கிட்டு அவளுங்க பின்னாடி 2 பேரும் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை சர்ற மாதிரியா வச்சு எவ்வளோ செய்ய முடியுமா மாசான ஒரு செய்ய. வேற என்ன ஒண்ணுன்னா, அந்த பாரு வந்து எல்லாத்தோட வாயப்படுங்கிற மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. அந்த பாருவோட வாயே வந்து மூடுற அளவுக்கு ரிப்ளை கொடுக்கறது தான் திவ்யா தான். என்ன ரிப்ளை ஒவ்வொரு இதுக்கும் அவளே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டா பார்வதி. அந்த அளவுக்கு வந்து ரிப்ளை தரமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா ஆமாடி இருந்துக்கோ உங்களுடைய உலகத்துல. அல்டிமேட் மூமெண்ட்னா எதுனா, உன்னையெல்லாம் அடிச்சுட்டு நான் ரெட் கலரில் கூட போயிடுவேன், நீலாம் பொம்பளை ஆடின்னு கேட்டு மூஞ்சில் வாந்தி எடுத்துருவேன். என்ன ரிப்ளை வேற லெவலில் இருந்துச்சு.